Hi everyone, welcome to Mathematical 360. இந்தியாவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புகளின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். தொடர்புகளின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்ப்பதற்கு முன்னாடி எஸ் என்பது ஏதேனும் ஒரு வெற்றற்ற கணம் என்க, எஸ்ஸின் மீதான தொடர்பு ஆர் என்க. ஸோ இப்போ நம்ம வெளிப்படத்தில் பார்க்கும்போது புரியும். அதாவது எஸ்ஸுங்கிற ஒரு கணம் இருக்கு. ஸோ இதோட இந்த எஸ்ஸோட ரிலேஷன் இருக்கு. ஸோ அது ஆர்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அனைத்து ஏ பிலாங்ஸ் டு எஸ்ஸுக்கும் ஏ ஆனது ஏடும் தொடர்புடையதாக இருந்தால் ஏ ஆனது தற்சுட்டு தொடர்பு ரிஃப்ளெக்சிவ் எனப்படும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ங்கிற கணத்துல ஏவும், ஸோ இங்க ஒரு கணம் பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணத்துல ஏ இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ ரிலேஷன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது தற்சுட்டு தொடர்புன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இதுல அனைத்து ஏ பிலாங்ஸ் டு எஸ்க்கும் ஏ ஆனது ஏவுடன் தொடர்புடையதாக இருந்தால் ஆர் ஆனது, ஸோ அந்த டைப் ஆஃப் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா தற்சுட்டு தொடர்பு ரிலேஷன் சொல்றாங்க, ரெஃப்ளெக்சிவ்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபார்மட் எழுதும்போது இப்போது ஆர் ஆனது அனைத்து ஏ பிலாங் டு எஸ்க்கும் ஏ பிலாங்ஸ் டு ஆர் எனில் அத்தொடர்பு தற்சுட்டு தொடர்பாகும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் எழுதியிருக்காங்க. அதாவது ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் எழுதும்போது, அதாவது வரிசை எழுதும்போது ஏன்னு வரும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எழுதுச்சுன்னா சேம் நம்பர்ஸ் ரெண்டு வந்துச்சுன்னா அது தற்சுட்டு தொடர்புன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1,1 2,2 3,3 1,2 என்னும் தொடர்பில் 1,2,3 என்ற கணத்தின் மீது வரையறுக்கப்பட்டால் அது தற்சுட்டாகும். அதாவது ஏன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 1,2,3 மட்டும் எடுத்திருக்காங்கன்னா, இது மட்டும் தான் 1 2 2 3 3ன்னு சொல்லிட்டு இந்த ஏ டைப்ல வந்திருக்கு. அதே 1 2 3 4 எடுக்கும்போது அது தற்சுட்டு ஆகாது. ஏன்னா வந்து இங்க 4 வந்து 4 4 வரல. ஸோ அதனால 1,2 3 கணம் மட்டும்தான் தற்சுட்டு தொடர்பு ரிலேஷன் இருக்கு அர்த்தம். ஸோ சேம் அதே மாதிரி எஸ் என்பது ஒரு வெற்றற்ற கணம் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ரெண்டு படம் வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ ஏ ஆனது பியுடன் தொடர்புடையது எனில் பி ஆனது ஏழுடன் தொடர்புடையதாக அமையும் என்றால் அது சமச்சீர் தொடர்பு, அதாவது சிமெட்ரிக் எனப்படும். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு இப்போ இருக்க ரெண்டு கணம், இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆகும். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆகும், அதாவது ரிவர்ஸ் ஆகும் ரெண்டு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து சமச்சீர் தொடர்புன்னு சொல்றாங்க. ஸோ ஏ ஆனது பியுடன் தொடர்புடையது பி ஆனது ஏழுடன் தொடர்புடையதாக அமையும் எனில் அந்த டைப் ஆஃப் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் தொடர்பு சிமெட்ரிக்னு சொல்றாங்க. அதோட ஃபார்முலா பார்க்கலாம். அதாவது ஏ பி பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும், பி ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் தொடர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே தலையில இங்க மாற்றி ரிவர்ஸ் வந்துருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற 1,2 3 ஆறுங்கிற ரிலேஷன் வெற்றுகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க வெற்றுகம் செய்கிறது 1,1 நாட் பிலாங்ஸ் டு ஆர் என்பது சுற்றல்ல. y, x பிலாங்ஸ் டு ஒன்று அமையும் வகையில் x, y நேர இருப்பினை ஆறில் காண இயலாது என்பதால் இத்தொடர்பு சமச்சீர் என்பதை காண இயலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ 1,2 அப்படிங்கிறதும் 2,1 அப்படிங்கிறதும் சமச்சீராக வரும்போது இந்த சிம்பிள் சமச்சீர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் தொடர்பு. ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். இன்னொன்று போட்டோம், இது போன்று இது கடப்பும் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கடப்பு தொடர்பு இருக்கு, அதை பார்க்கும்போது புரியும். எஸ் என்பது இதன் ஒரு வெற்றற்ற கணம் எஸ் மீதான தொடர்பு ரிலேஷன். ஸோ அதே மாதிரி ஏ ஆனது பியுடன் தொடர்புடையது மற்றும் பி ஆனது சியுடன் தொடர்புடையது எனும்போது ஏ ஆனது சியுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்றால் ஆர் ஆனது கடப்பு தொடர்பு எனப்படும். ஸோ இப்போ அதே மாதிரி வெளிப்படத்தில் பார்க்கலாம். அதாவது எஸ்ங்கிற ஒரு கணம், பிங்கிற ஒரு கணம், சிங்கிற ஒரு கணம் இருக்குன்னு வச்சுக்கல. ஸோ இங்க ஏ, இங்க பி, இங்க சிங்கிறது ஏ பியோட ரிலேஷன் இருக்கு, பி சியோட ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏ டைரக்டா சியோட ரிலேஷன்ல வந்துச்சுன்னா அந்த மாதிரி எழுத முடியும்னா அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பு தொடர்புன்னு சொல்றாங்க. அது டிரான்சிட்டிவ் டைப். ஸோ டைரக்டா ரிலேஷன்ல வரும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்றாங்க. ஃபார்முலா எழுதியிருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி
பிலாங்ஸ் டு ஏ கமா சி. அதாவது இந்த மொத்தத்தையும் ஏ கமா சிங்கிற ரிலேஷன்ல கவர் பண்ணா அது வந்து கடப்பு தொடர்புன்னு சொல்றாங்க. ஒரு தொடர்புக்கான கணத்தில் ஒற்றை உறுப்பு மட்டுமே இருந்தால் அதனை கடப்பு தொடர்புன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கணத்துல இருந்து ஏதாச்சும் 2 கணத்தை கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதும் போது அது கடப்பு தொடர்புன்னு சொல்றாங்க. இது ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் பெட்டர் புரியும். இம்மூன்று தொடர்புகளும் இப்போ நம்ம பார்த்தீங்களா சுற்று தொடர்பு, சமச்சீர் தொடர்பு, கடப்பு தொடர்பு, இந்த 3 தொடர்பும் அடிப்படை தொடர்பு. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தொடர்பு, பேசிக் ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகும். எஸ் என்பது எதன் ஒரு நான்கு எஸ் உள்ள தொடர்பு ஆர் சுற்று சமச்சீர் மற்றும் கலப்பு தொடர்பாக இருப்பின் அதனை சமான தொடர்பு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதாவது பாருங்க எஸ்ங்கிற இந்த கணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தற்சுற்றாவும் சமச்சீர் மற்றும் கடப்பு இந்த 3 தொடர்பு சேர்ந்து வந்துச்சுன்னா அது சமான தொடர்பு, அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்றாங்க. ஸோ சமான தொடர்புன்னு அந்த தொடர்பை சொல்லுவாங்க. தளத்தில் அமைந்துள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணம் பி எங்க. ஸோ ஒரு எக்ஸ்வைன்னு ஒரு பிளேன் தான் வந்து தளம்னு சொல்றாங்க. அதில் அனைத்து நேர்கோடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கன்னு சொல்றாங்க. பி மீதான ஒரு தொடர்பு ஆறானது எல் எனும் கோடு எம் எனும் நேர்கோட்டுக்கு இணையாக இருந்தால். ஸோ அந்த பிங்கிற பாயிண்ட்ல ஒரு கோடு இருக்கு. ஸோ அதுக்கு இணையாக ஒரு கோடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எம்1 கோடு இருக்கு. ஸோ இங்க வந்து அப்படி இருக்கும்போது LRM என வரையறுக்கப்படுகிறது. அதாவது அந்த எல்லும் எம்ஆர் அந்த கோடு இதெல்லாம் வந்து பேரலா இருக்குன்னு சொல்லிட்டு இத்தொடர்பு தற்சுற்று சமச்சீர் மற்றும் கடப்பு ஆகும் என்பதால் இது சமான தொடர்புன்னு சொல்றாங்க. இது ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா தற்சுற்றாவும் இருக்கு, சமச்சீராகவும் இருக்கு, கடப்பு தொடர்பாகவும் இருக்கு. இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி தொடர்பாக போனா சமான தொடர்புன்னு சொல்றாங்க. வெட்டு தொடர்பினை சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக கருதலாம். அதாவது எந்த ஒரு குணமும் இல்லாம ஒரு குணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீராகவும் கன்சிடர் பண்ணலாம், கடப்பு தொடர்பாகவும் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, ஏங்கிற ஒரு கணம் 0 1 2 3 ஏயில் கீழ்காணும் பகுதி தொடர்புகளை அமைக்கும். இந்த கணத்தை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிட்ட தற்சுற்று சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாத தொடர்பு, தற்சுற்று மற்றும் சமச்சீர் அல்லாமல் கடப்பு தொடர்பு, தற்சுற்று மற்றும் கடப்பு அல்லாமல் சமச்சீராகும் தொடர்பு, தற்சுற்று அல்லாமல் சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பு, சமச்சீர் மற்றும் கடப்பு அல்லாமல் தற்சுற்று தொடர்பு, சமச்சீர் அல்லாமல் தற்சுற்று மற்றும் கடப்பு தொடர்பு, கடப்பல்லாமல் தற்சுற்று மற்றும் சமச்சீர் தொடர்பு, தற்சுற்று சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பு. இந்த 3 வர மாதிரி. ஸோ இந்த 3 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ டைப்ஸ்ல அது 3 வர மாதிரி இன்க்ளூட் ஆனதான் வந்து இதில் கேட்டாங்க. ஸோ இந்த கணத்தை வச்சு ஒவ்வொன்றா நம்ம ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. தீர்வு ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டினுக்கு, அதாவது தற்சுற்று சமச்சீர் மற்றும் கடப்பு எந்த தொடர்பாகவும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கிடைக்கும். 1, என்ற உறுப்பின் மூலம் சமச்சீர் அல்ல, அதாவது 1,1 இருந்தால் தான் நமக்கு சமச்சீர். ஸோ அதுல இருந்து சமச்சீர்னு எடுத்துட்டோம். 1,2 என்ற தொடர்பு வரையின்படி கடப்பாகும். அதாவது இந்த 1,2 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கடப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 இருக்குன்னா 3 இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு மெட்டீரியல் ஏதோ நம்பர் இருக்கும்போது டேட்டா கனெக்ஷன் இருக்கு. 2,3 சேர்த்து 1,3 நீக்கினால் கடப்பு அல்ல. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,3 சேர்த்துட்டு 1,3 வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா அது வந்து கடப்பாகாது. ஸோ அப்போது 1,2ங்கிற பேர் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. ஸோ இந்த 0 ஸ்கிப் பண்ணிட்டு 1,2 டேரக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பு. எனவே தொடர்பு 1,2 2,3 என்பது தற்சுற்று அல்ல சமச்சீரும் அல்ல. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1,2 2,3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்சுற்றும் கிடையாது, சமச்சீரும் கிடையாது. 1,1 வரல, சமச்சீராகவும் இல்லை ரிவர்ஸ்ல பார்க்கும்போது. ஸோ அப்போ கடப்பும் அல்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கனால இது 3மே உதாரணங்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ரிலேஷன் 1,2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்சுற்றும் கிடையாது, சமச்சீரும் கிடையாது, கடப்பும் கிடையாது. செகண்ட் கொஸ்டின், வரையறையின்படி 1,2 என்பது கலப்பு தொடர்பாகும். அதே நேரத்தில் தற்சுற்று மற்றும் சமச்சீர் அல்லாமல் உள்ளதையும் காண்போம். அதாவது 0,123 கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா 1,2 வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தொடர்பாக கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சமச்சீர் இல்லாமல் உள்ள கலப்பு தொடர்பு. 1,2 என்ற உறுப்போடு தொடங்குவோம். நமக்கு சமச்சீர் தேவை என்பதால் 2,1 என்ற உறுப்பை சேர்க்க வேண்டும்.
அதாவது நமக்கு வந்து இந்த 1,2 வந்து பார்த்தீங்கன்னா 2,1 எதிராக சேர்க்கறோம்னா நமக்கு சமச்சீராக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா தேர்ட் கொஸ்டின் சமச்சீரும் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று நம்ம இதை எப்படி எழுதுறாங்கன்னா 1,2 2,2 ஆகிய ஒரு பொருள் இல்லாமலே தொடர்பு வந்து கடப்பும் அல்ல. ஸோ இது கடப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சது பார்க்கும்போது 1,2 இருக்கும்போது தற்சுட்டும் அல்ல. இதனால் 1,2 2,1 தற்சுட்டும் அல்ல கடப்பும் அல்ல ஆனால் சமச்சீர். ஸோ இந்த பேரை வந்து இப்படி நம்ம எழுதும்போது சமச்சீராக இருக்குது. அதாவது இது அப்படியே ரிவர்ஸ் எழுதினாலும் இதே தான் வரும். ஸோ அதனால சமச்சீராக கன்சிடர் பண்ணுவாங்க. 4th கொஸ்டின் கேட்டிருப்பது மேல் விவாதிக்கப்பட்ட தொடர்பில் 1,1 2,1 என்ற உறுப்புகளை சேர்த்தால் அது கடப்பாக மாறும். அதாவது இந்த உறுப்பு இதில் ஆட் பண்ணோம்னா 1,2 2,1ல 1,1 2,2 ஆட் பண்ணும்போது தற்சுட்டாக இருக்காது. ஆனால் அது சமச்சீராகவும் கடப்பாகவும் இருக்கும். ஏன்னா இது எப்படி ரிவர்ஸ் எழுதிங்களோ அதே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ கடப்பு தொடர்பாகவும் இருக்கு. 5th one 0,1 தொடர்பானது தற்சுட்டாக இருக்கும் எனில் 0,0 1,1 2,3 3. ஸோ அப்போ அந்த மாதிரி தற்சுட்டாக இருக்கும். சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பாக அமையும் ஒன்றில் சேர்த்து 1,2 மற்றும் 2,3 சேர்த்து தேவையான பூர்த்தியாகிவிடும். ஆகவே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0,0 1,2 2,3. ஸோ 1,2 2,3 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தற்சுட்டாகவும் இருக்கு, சமச்சீரும் கடப்பும் அல்ல. மேற்கண்ட முறையை கடைபிடித்ததால் ஸோ மேற்கண்ட நம்ம அந்த ரிலேஷன் எடுத்துக்கிறோம் 0,0 1,2 2,3 3,3 1,2 என்பது தற்சுட்டும் ஆகும் கடப்பும் ஆகும் ஆனால் சமச்சீர் அல்ல. ஏன்னா இது நீங்கள் ரிவர்ஸ் எழுதிங்கன்னா சமச்சீராக வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்சுட்டு கடப்பாக இருக்கு, சமச்சீர் கிடையாது. ஸோ ரிலேஷன் எப்படி எழுதணும்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த ஒவ்வொரு தொடர்பும் உங்களுக்கு போகிற ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலேஷன்னா ஆர்டர் பேர் வரிசை ஜோடி, அந்த வரிசை ஜோடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ காலிக்கு டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது தான் நீங்கள் இந்த தொடர்புலையே நீங்கள் வகைப்படுத்த முடியும். இதே போன்று 0,0 1,2 2,3 1,2 2,3 2,1 3,2 என்பது தற்சுட்டு சமச்சீராகும் ஆனால் கடப்பல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்சுட்டு கண்டிஷனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ இது ரிவர்ஸாக திருப்பி போட்டிங்கனாலும் 2,3 2,1 இதெல்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதனால தற்சுட்டு சமச்சீராக இருக்கு ஆனால் கடப்பு கிடையாது. 8th one 0,0 1,1 2,2 3,3. ஸோ இதில் பார்க்கும்போது தெரியுது நமக்கு ஃபர்ஸ்ட் தற்சுட்டாக இருக்கும், செகண்ட் ஒன் சமச்சீராகவும் இருக்கு, ஒன்று ஈக்குவலாக இருக்கு ரிவர்ஸ் எதுனாலும். அதே மாதிரி கடப்பாகவும் இருக்கு. ஏன்னா இது நீங்கள் 0,0 ரெசிபிரிகேட்டாக எழுதுனாலும் அதே வேல்யூஸ் தான் வருது. ஸோ இது மூணையும் இது ஃபுல்ஃபில் பண்ணுது. therefore இந்த கொஸ்டினுக்கான மொத்த சொல்யூஷன்ஸ் 8 சொல்யூஷன் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புன்னு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.